பத்தாண்டு காலத்துல இந்த போரை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறது யாரோட கட்டாயம்? அமெரிக்காவோட கட்டாயமா இல்ல இஸ்ரேலோட கட்டாயமா அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இரு நாடுகள் எந்த ஒரு ஆப்ஜெக்டிவ், அதாவது குறிக்கோள் அற்ற போரா இது நடத்திட்டு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஈரானோட மொசைக் தீரி அப்படின்னா, அவங்க ஆட்சி கவிழ்ந்தால், அதாவது அவர்கள் தலைவர்கள் அகற்றப்பட்டால் அடுத்து அந்த ஆட்சி கவிழ்ந்து விடும். அதாவது கீழே பேஸ்மெண்ட்டை இடிச்சிட்டா, வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அரசாங்கத்தை பேஸ்மெண்ட்ன்றது ஆட்சி நிலை, ஒரு ஆட்சியை புரியும் தன்மை, அதை இழுத்துட்டா பில்டிங் உட்கார்ந்துரும் சொல்றது இஸ்ரேலோட ஸ்ட்ராட்டஜி. அது ஒரு பிளிட்ஸ்கிரிக் ஸ்ட்ராட்டஜி மாதிரி. அவங்க டிகேபிடேட்டிங் தி லீடர்ஷிப் அப்படின்னுவாங்க, தலைகளை அறுத்து விட்டால் மத்ததெல்லாம் செயலிழந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் ஆனா ஈரானோட அதுக்கு மாற்று என்னடானா, ஒவ்வொரு பதவிக்கும் இதுக்கு முன்னாடி 4 பேர் இருந்தாங்க, இப்ப 7 பேரை ஆல்ரெடி எலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க, அதாவது தேர்ந்தெடுத்து வச்சுட்டாங்க. 7 பேர் ஒவ்வொரு பதவிக்கும், முக்கியமான பதவிக்கும். ஒருத்தர் போனா இன்னொருத்தர், இன்னொருத்தர் போனா இன்னொருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க. இது நிக்க போறது இல்ல.